இந்த வகையில நான் ஒரு ஜாதகம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேங்க. அப்படி பார்க்குறப்போ, அவருக்கு மேஷ லக்னம் பொறந்தது. ஜென்ம லக்னம். வயசு 23 வயசு ஆகுது. இப்போதைக்கு ஏஎல்பி வந்து மிதுனம் வந்துச்சுங்க. எங்களுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. குழந்தை பிறப்புக்காக அப்படின்னாங்க. சரிங்க. உங்களுக்கு போன வருஷம் கல்யாணம் ஆயிருக்கணுமே அப்படின்னேன். அது எப்படி சொல்றீங்கன்னு. ஏஎல்பிக்கு 7ஆம் இடமும், இந்த 7ஆம் இடத்துக்கு ஏஎல்பி நீங்க 2 பேரும் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்குங்க. அந்த அமைப்பு காமிக்குது. இந்த வயசுக்கு ஏற்ற லக்னம் வந்த வகையில் நம்ம சாஃப்ட்வேரில் போட்டு பார்த்ததுல கணக்கு நான் சொல்கிறேங்க அப்படின்னு. ஆமாங்க, போன வருஷம் தான் நடந்தது. புத்திர பாக்கியம் இதாகிட்டே இருக்குங்க அப்படின்னாங்க. எதனால பிரச்சனை இருக்குங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, வீட்டுக்காரம்மாவுக்கு இந்த கர்ப்பப்பையில் பிரச்சனை அப்படின்னாங்க. அது தன்னால் சரியாக போயிடும். ஒரு நட்சத்திர புள்ளி ஒரு வருஷம் 1 மாதம் 10 நாள் இருக்கும். அந்த நட்சத்திர புள்ளி மாறினதுக்கு அப்புறம் அது மாறக்கூடிய காலகட்டம் இந்த திருவாதிரையிலேருந்து மிதுனம் வரப்போ, அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க. அப்போ வந்து அந்த நேரத்தில் நீங்கள் வந்து கர்ப்பக ரட்சாம்பிகை கோயில், அந்த கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா உங்களுக்கு கரு வந்து நிலைச்சி தங்கி நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு 100க்கு 100% வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அவங்களும் சரிங்க அப்படின்னாங்க. போயிட்டு வந்தாங்க. வெள்ளிக்கிழமை போங்க, கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு அப்படின்னு. அதே மாதிரி போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்த கொஞ்ச நாள்ல எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. ஃபோன்லேயே சொன்னாங்க.